தூத்துக்குடியில் மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையை உடனடியாக திறக்க தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி ஸ்டெர்லைட் ஆலை அருகே உள்ள மடத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. தூத்துக்குடியில் இருந்து செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் தாமிரபரணி ஆலை தற்பொழுது மூடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஸ்டெர்லைட் ஆலையில் வேலை பார்த்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் அதனை நம்பி தொழில் செய்து வந்த தொழில் முனைவோர், டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் ஆகியோர் வாழ்வாதாரம் இழந்து பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் தாமிர உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது 2 விஞ்ஞானிகள் தலைமையிலான குழு ஸ்டெர்லைட் ஆலையை தற்பொழுது காற்று, நீர், நிலம் என சுற்றுச்சூழல் மாசு இல்லாமல் நவீன முறையில் பசுமையான முறையில் திறக்க தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கலாம் என பரிந்துரை செய்துள்ளது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வந்த மடத்தூர் பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் ஸ்டெர்லைட் ஆலை அருகே அமைந்துள்ள தங்கள் கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஸ்டெர்லைட் ஆலையில் வேலை பார்த்து வந்தனர். தற்பொழுது ஸ்டெர்லைட் ஆலையானது மூடப்பட்டுள்ளதால் தாங்கள் வாழ்வாதாரம் இழந்தும் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றோம். மேலும் 2023ஆம் ஆண்டு மழை வெள்ள காலங்களில் ஸ்டெர்லைட் ஆலை சார்பில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டன. இவ்வாறு தொடர்ந்து கிராம மக்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் சார்பில் உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன. எனவே மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து பசுமையான முறையில் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மடத்தூர் பகுதி கிராம பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மடத்தூர் ஊர்லேருந்து வரேன். ஸ்டெர்லைட் ஆலை பக்கத்தில் இருக்குது. மடத்தூர்லேருந்து 1050 குடும்பங்கள் இருந்து வருது. அவங்களாம் வாழ்வாதாரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்க வந்து அந்த பசுமை தாமிர ஆலயம் ஆணையபடி 2 நபர் சேர்ந்து குழு ஆரம்பித்து கலெக்டர் சார் பழைய ஏற்கனவே தீர்மானத்தை தள்ளுபடி பண்ணிவிட்டு புதுசாக 20 குழு ஓகே ஆகிட்டு இந்த 2 குழு சேர்ந்து 2 தனி நபர் போட்டு பசுமை தாமிர ஆலயத்தை ஆணையபடி ஸ்டெர்லைட் ஆலயம் திறக்கிறதுக்கு கலெக்டர் சார்கிட்ட சொல்லி முதலமைச்சர்கிட்ட கொண்டு போவதுக்கு நாங்கள் எல்லோரும் மடத்தூர்லேருந்து வந்திருக்கோம். அதில் கட்டாயம் ஸ்டெர்லைட் ஆலயம் நிறைய நல்லது செஞ்சுருக்கு. 2023 இப்போ வெளில வந்ததுக்கு நிறைய 1 மாதம் சாப்பாடு உணவில் வீடு வீடாக கொண்டு எல்லா ஊர் கிராமத்துக்கும் பக்கத்தில் இந்த கிராமத்து மீனவர் கிராமம் எல்லா ஊருக்கும் எல்லா நன்மையும் செஞ்சுருக்கு. ஸ்டெர்லைட் ஆலயம் இருந்தால் இன்னும் திறக்க விட்டாலே இன்னும் நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப வெளியூரில் போய் வேலை பார்க்காங்க. அதெல்லாம் உள்ளூரில் வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். படித்த தகுந்தபடி வேலை கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட்டை குறை சொல்லலை, ஆனால் கவர்மெண்ட் பக்கத்தில் இருக்க ஆலயத்தை மூடிட்டு வேலை இல்லாமல் மக்கள் தவிக்கல. இங்கேருந்து சென்னைக்கு, மெட்ராஸு, அந்த பெங்களூர் அங்கங்கே வேலை பார்க்குற பிள்ளைகளுக்கு இந்த பக்கத்தில் வேலை இதாக இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். ஸ்டெர்லைட் ஆலயம் திறக்கிறதுக்கு மூடுற கம்பெனி போனதை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் இருக்க மக்களாக நல்லா வாழறதுக்கு ஸ்டெர்லைட் ஆலயம் திறக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். பேர் வசந்தி. நான் மடத்தூர்லேருந்து வரோம். ஸ்டெர்லைட் ஆலை அருகில் இருக்க மடத்தூர் வேலைக்கு வந்து இப்போ நிறைய பேர் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் வேலை வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் மறுபடியும் திறந்தா வேலை வாழ்வாதாரம் கிடைக்கும். இப்போ பசுமை தாமிரம் வந்து ஒரு 2 தனிநபர் குழு வந்து அமைச்சு அந்த இதுல பார்த்ததுல வந்து தாமிர ஆலை வந்து பசுமையா நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு இது செய்தித்தாள்ல பார்த்தோம். ஸோ அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா மறுபடியும் ஸ்டெர்லைட் ஆரம்பிச்சா யாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்றத அந்த குழு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஸ்டெர்லைட் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எங்க எல்லாருக்கும் வாழ்வாதாரம் கிடைக்கும். அதனால ஸ்டெர்லைட் மறுபடியும் திறக்கணும், இளைஞர்கள் எல்லாருக்கும் வேலைக்கு வாழ்வாதாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இப்போ கலெக்டரேட்டை மடத்தூருக்கு வந்திருக்கோம். அதனால பசுமை தாமிரம் தயார் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஐயாட்ட கேட்க வந்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.